ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மெதுவடை. இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ முதல்ல உளுத்தம்பருப்பு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தில் ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இது 2லேருந்து 4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த உளுந்தில் இருக்க அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அடுத்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சிட்டேன். அடுத்த 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் வடை மொறு மொறுன்னு வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நல்லா சில்னஸாக தான் இருக்கும். அடுத்து நாங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஐஸ் வாட்டரை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சிக்கணும். உளுந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டான மெதுவடை தயாராகும். இன்கேஸ் நீங்கள் கிரைண்டரில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour உளுந்தை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்திங்கன்னா உளுந்தோட உபரித்தன்மை அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சது அதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கையில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் கையிலே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் வடைக்கு, அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து நான் பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதுக்காக கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கைப்பிடி அளவு கருவேப்பிலை கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். அடுத்து உளுந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த உளுந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம இனிஷியலாக சேர்த்த தண்ணியே போதுமான அளவு தான். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வடை எப்படி தட்டுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஹேண்டில் தண்ணி நனைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நான் தேவையான அளவு மாவை எடுத்துட்டு அது பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டை விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ஹோல் போட்டுடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு வடை போடுறதுக்கு. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா 2 கையிலுமே தண்ணியை நல்லா விட்டு இப்போ பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அகைன் நல்லா உருண்டை உருட்டிக்கோங்க. இந்த மாவை எடுத்துட்டு இந்த அளவுக்கு பால் மாதிரி ஆக்கிட்டு இதை நம்ம இன்னொரு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஹோல் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வடை தயாராகும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு. எப்பயுமே இதை செய்கிறப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் தண்ணி கையில்
வச்சுட்டு தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எண்ணெயில் போடுறப்போ வரும். தண்ணி தொடாமல் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து வடை வந்து ப்ராப்பராக வராது. இப்போது வடையை பொரித்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், எண்ணெய் காயிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் வடை தட்டுறதுக்கு. தட்டி இப்போ எண்ணெயில் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், போட்ட உடனே நல்லா சலசலன்னு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது வடை. பார்த்திங்கன்னா இது செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், நமக்கு ஈவனாக வெந்து வரும் நமக்கு வடையில். வடை போட்டதும் நம்ம திருப்பி விடக்கூடாது. அதுவாக மேலே எழும்பி வரும். அப்போ தான் நம்ம வந்து திருப்பி விடணும் வடையை. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வடை. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஈவனாக வந்து திருப்பி விடுறேன். வடை வெந்துருச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்னா, நம்ம சலசலப்பு வந்து கம்மியாகும் எண்ணெயில். ஸோ அதுதான் வந்து வடை தயாராகிடுச்சுன்றது அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பு வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வடையை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெதுவாகவே நம்ம வந்து ஒரு வடையாக எடுத்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து பேட்ச் பை பேட்சாக பண்ணுங்கள். ஒரே டைமில் 4-5 வடை நீங்கள் போட்டிங்கன்னா எடுக்க வந்து சிரமமாக இருக்கும். ஈவனாக வந்து வெந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேட்ச் பை பேட்சாக நீங்கள் வந்து வடையை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட்ட வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் அடுத்த பேட்சும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்ட உடனே நல்லா வந்து சலசலப்பாகுது. இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பும் கம்மியாயிடுச்சு. வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வீட்டிலே எப்படி நம்ம வந்து மொறுன்னு வடை செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், வடை ரொம்ப வந்து சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.